ஓவரால் இந்த சூப்பர்மேன் ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்துச்சு. ஜேம்ஸ் கன் பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சூப்பர்மேன் ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கி படுத்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஷாட் எனக்கு தெரிஞ்சு யார் அவர்கிட்ட அடி வாங்கியிருக்கலாம், பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா பாசிபிளி கைஜு ஃபைட்டாக இருக்கலாம். கைஜு ஃபைட்டாகவும் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக யூலிசிஸ் மேன், அவர் அல்ட்ரா மேனாக இருக்கலாம்னு சொல்லி நமக்கு முன்னாடி நானும் கெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அல்ட்ரா மேனாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அல்ட்ரா மேன் கிட்ட அடி வாங்கி பயங்கரமாக இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கைஜு ஃபைட்டர் தான் இருக்கணும். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த சூப்பர்மேன் எப்படி மற்றவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறாருங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அதை லைட்டாக இந்த டீசர்லேயே காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த டீசரில் சில பல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அப்படியே அந்த கிளார்க்கன்ட்டோட வாழ்க்கை, கிளார்க்கன்ட்டோட லைஃப்பை காமிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடும். செகண்ட் ஹாஃபில் தான் சூப்பர்மேன் எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறதையுமே ரிஜிஸ்டர் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம ஜேம்ஸ் கன் வாத்தியார். அதை தாண்டி அடுத்த ஷார்ட்டே எடுத்துகிறேன். இப்போ நிறைய விஷயங்களை காமிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக பிரேக் டவுன் பண்ணுவோம். அடுத்த ஷார்ட்டு படத்தோட அந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவர் அடி வாங்கி படுக்கிறது மேக்ஸிமம் படத்தோட மெட் பொசிஷனில் தான் வரணும்னு நினைக்கிறேன். 2 பேர் அவரை அடித்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நான் சொன்னபடி அல்ட்ராமேன் கைஜு, இன்னொன்று ரிஃப்ளெக்ஸ் சீனியர். இவர் தான் பீஸ் மேக்கர் 2 அண்ட் கிரேட்டர் கமெண்டோஸ் எபிசோட்ஸ்லேயுமே ஹீரோ வந்துட்டுருக்காரு. ஸோ அவரை அடித்து போட்டுருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ சூப்பர்மேன் அடுத்த ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் பட்டுற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு. அடுத்தது சூப்பர்மேனோட அந்த சூட் ரொம்பவே ஓவர் டீட்டெயிலிங்காக இருக்குதுன்னு நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐக்கானிக்கெல்லாம் டிவோட் லிக் காமிக்கிறேன் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஷார்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூப்பர்மேன் கைஜு கிட்ட அடி வாங்கி அந்த கைஜு ஃபைட்டு யார் ரெடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா லெக்ஸ் லூத்தர் ரெடி பண்ணியிருக்கலாங்க. லெக்ஸ் லூத்தர் இந்த பக்கம் சூப்பர்மேனுக்கு ஒரு வில்லனாக தான் வரப்போகிறார் இந்த படத்தில். லெக்ஸ் லூத்தர் காப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வச்சு சூப்பர்மேனை டேக் டவுன் பண்ண போகிறாரு. அதுக்கு இந்த கிரிப்டோனியன் டிஎன்ஏவை அவர் எடுத்திருக்க மாதிரி சூப்பராகவே காமிக்கலாம். பேட்மேன் சூப்பர்மேனை காமிச்ச மாதிரி. ஏன்னா இந்த ட்ரெயிலர்லேயே கிரிப்டன் சொல்லப்பட்ட ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நம்ம கிளார்க்கன்ட்டுக்கிட்ட இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதோ டிஎன்ஏ சாப்பில் அவர் எடுத்து அது கூட கொஞ்சம் வித்தியாசமாக கைஜு மான்ஸ்டரை இறக்கலாம். இறக்கி அந்த விஷயங்களை, அதாவது அந்த இடத்துல நம்ம சூப்பர்மேனால் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கலாம். ஸோ லெக்ஸ் லூத்தரோட பிளான் சக்ஸஸ் ஆகி சூப்பர்மேன் மக்களை வெறுக்கும்போது தான், சூப்பர்மேன் ரொம்பவே டவுன்ஃபால் ஆக்கி இருக்கும்போது தான் நம்ம லூயிஸ் லேன் கை கொடுத்து அந்த கடைசி ஃபைட்டு, எனக்கு தெரிஞ்சு அதுதான் படத்தோட என் ஃபைட்டாக இருக்கணும். ஸோ என் ஃபைட்டுக்கு அவங்க கை கொடுத்து மறுபடியும் என் ஃபைட்டையும் நம்ம சூப்பர்மேனை தூக்கி விட்டு சூப்பராகவே இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பீஸ் மேக்கர் 2 சீரீஸ்லேயுமே, அதாவது பீஸ் மேக்கர் 2 மூவி, பீஸ் மேக்கர் சீசன் 2லேயுமே அவர் வரப்போகிறார் சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி லைட் டீஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் கண்டிப்பாக பீஸ் மேக்கர் 2க்கான ஒரு சீனியாகவே இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு தரமான படமாக தான் அமையும். ஏன்னா இப்போ ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா கேமரா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. என்னால் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஸோ அந்த காரணத்தினால நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியல. அடுத்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் டீட்டெயில் அனலைஸோடு சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.